தமிழகத்தில் அதிகரிக்கும் லாக்அப் டெத். ஜெய் பீம் படத்தை மிஞ்சிய உண்மை சம்பவம். விளக்கம் தரும் காவல்துறை, ஏற்க மறுக்கும் மக்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விசாரணைக்காக தான் என் புருஷனை கூட்டிட்டு போனாங்க, அப்படிதான் நான் நம்பி அமிச்சேன். ஆனா இன்னைக்கு அவர் புணமா இருக்கார் அப்படின்னு அவங்க மனைவி கதறி அழுகுறாங்க. என் பையன் நல்லா வந்தாங்க, ஆனா போலீஸ் அப்படி பண்ணுவாங்கன்னு சத்தியமா தெரியாது. அதுவும் லாக்அப் டெத்லாம் போலீஸுக்கு சகஜம் தானே அப்படின்னு கதறி அழுகிறாரு அவங்க அப்பா. சரி, என்னதான் நடந்துச்சு? சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் தான் புனிதன். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பவி. இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ல வட இந்தியர்கள்ட்ட சண்டை போட்டு அவங்க கிட்ட நகையை திருடினாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு போடுது போலீஸ். சரி, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸை விசாரிக்கும் போது தான் தெரியுது இவர் தான் அவங்க கிட்ட சண்டை போட்டு நகையை திருடி இருக்காரு அப்படின்னு. உடனே போலீஸா இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அவரை ஜெயிலையும் போடுறாங்க. இவர் விசாரணை காரணமா ஜாமீன்ற பேர்ல வெளியும் வராரு. அப்பதான் இவருக்கு ஒரு பயங்கரமான சம்பவமே நடக்குது. என்னதுன்னா, எனக்கு ஜாமீன் வேணும், எனக்கு போலீஸார் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இவர் கோர்ட்ல ஜாமீனே கேட்கிறாரு. கோர்ட்டும் சரி திருட்டு வழக்கு மட்டும் தானே சொல்லி இவருக்கு ஜாமீனும் கொடுக்குது. ஜாமீன்ல வெளியே வந்த இவர் பல நாளா போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்தே போடாம இருக்கிறாரு. உடனே போலீஸார், நீ ஜாமீன்ல இருந்து இத்தனை நாள் ஆகுது, கையெழுத்து போட்டியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க போலீஸார். புழல் ஜெயிலுக்கு கொண்டு போய் அங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க, ஏன் இத்தனை நாளா வரல அப்படின்னு சொல்லி. ஆனா விசாரணைக்காக கொண்டு போன இவர் மறுநாள் புணமா வராரு. போலீஸார் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவருக்கு அடிபட்டுருச்சு, விசாரணைக்கும் போது ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லியிருந்தாரு, அப்ப வழிக்கு விழுந்துட்டாரு, அதனாலதான் இவருக்கு காயம் ஏற்பட்டு இப்படி நடந்துச்சு. அவர் நாங்க விசாரணை கொண்டு வரும்போதே அவருக்கு உடம்பு முடியாம தான் இருந்தது அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. ஆனா உடனே சங்கரோட பெற்றோரும் சரி அவங்க மனைவியும் சரி கதறி பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா, என் புருஷன் திருடவே இல்லைங்க, பொய் வழக்கு தான் போட்டாங்க. என்ன நடந்துச்சு ஆக்சுவலி, அன்னைக்கு அதாவது 2020 என் புருஷன் தண்ணி அடிக்கிறதுக்காக பாருக்கு போயிருக்காரு. அப்போ சில பேர் வட இந்தியர்கள் வந்திருக்காங்க. அந்த வட இந்தியர்கள் தான் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு கோவப்பட்டு தான் என் புருஷன் அடிச்சிருக்காரு பீர் பாட்டிலால. ஆனா கேஸை அப்படி திசை மாத்தி என் புருஷன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த போலீஸும், அதாவது கேஸை விசாரிச்ச போலீஸும் வட இந்தியர். அதெல்லாம் என் புருஷன் மேலே பழி போட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வச்சுட்டாங்க. இப்போ கூட விசாரணைன்னு சொல்லி தான் கொண்டு போனாங்க, ஆனால் இங்கே அடிச்சே கொண்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பெற்றோர் என்ன சொல்கிறாரோ, அவங்க அப்பா, என்னோட பையனை நீ தான் குற்றம் பண்ணன்னு சொல்லி அடித்து துன்புறுத்திருக்காங்க, நீ தானே திருன்னா அதை ஒத்துக்கோ, நீ தான் நகையை எடுத்த, நீ தான் வழிப்பறி பண்ணன்னு சொல்லி ஒத்துக்கோன்னு சொல்லி வயிறு மேலே ஏறி மிதிச்சிருக்காங்க. உடம்புல தலையில கை கால் அங்கங்க பெரிய பெரிய காயமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா விசாரணைக்காக தான் இங்க வீட்டுல கூட்டிட்டு போனாங்க. ஆனா விசாரிக்க விதம் இதுதானா, அந்த போலீஸ் வேணும்னே திட்டமிட்ட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோரை கதறி பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விசாரணைக்காக கொண்டு போயிருக்காங்க, ஆனா கொண்டு போகும்போது ஆரோக்கியமா இருந்தாக சொல்லப்படுது. ஆனா எப்படி மறுநாளே சாக முடியும்? அவங்க பெற்றோர் தரப்பு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, என் பையனோட வயிற்றுல ஏறி மிதிச்சிருக்காங்க, இந்த கிட்னில குடல்ல எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படி வந்திருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா அவங்க பெற்றோர் தரப்புல சொல்ற விஷயம் என்னன்னா, இது ஒரு லாக்அப் டெத், என்னுடைய மகன் புனிதனை கொன்னுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி லாக்அப் டெத் வருஷம் அதிகம் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன் காவல்துறை இப்படி பண்றாங்க? இவர் தான் குற்றவாளியா நிரபராதியா அப்படின்னு விசாரிக்க வேண்டியது கோர்ட்டு. ஆனா போலீஸே தான் கையில அதிகாரத்தை எடுத்து ஏன் தண்டனை கொடுக்குறாங்க? ஒருவேளை இவரே தப்பு பண்ணாவே இருக்கட்டும், தண்டனை தர வேண்டியது கோர்ட்டு தான், போலீஸ் கிடையாது. போலீஸ் இந்த மாதிரி பல நேரங்கள்ல சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டு அராஜகம் பண்றாங்க அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க விசாரணைக்காக மட்டும் தான் கூட்டிட்டு போனோம், அவர் இறந்துட்டாரு உடம்பு முடியாம, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு கமிட்டி நாங்கள் அமைச்சிருக்கோம், அந்த குழு இந்த கேஸை விசாரிக்கும் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க முடியுமே, இது திட்டமிட்டு நடந்த கொலையா இல்லை ஆக்சிடென்ட் நடந்த விபத்தா அப்படின்னு. இது கிங் டிவி, நான் உங்கள் டேவிட் சுரேஷ்.